Hello guys, welcome back to Python series Tamil. போன வீடியோல நம்ம Python assignment operators பார்த்தோம். அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லாத ஒரு ஆப்ரேட்டர் ரெண்டு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணும். எப்படி கம்பேர் பண்ணும் பார்த்தீங்கன்னா அதோட மெமரி லொகேஷன் வச்சு கம்பேர் பண்ணும். ஸோ மெமரி லொகேஷன் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேரியபிள்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன், ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இப்படி கிரியேட் பண்ணோடனே பைத்தான் என்ன பண்ணுன்னா ஏக்குன்னு தனியாக ஒரு மெமரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ ஒரு அட்ரஸில் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அந்த அட்ரஸை தான் மெமரி லொக்கேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இந்த அட்ரஸ் நம்மளால பார்க்க முடியுமா, பைத்தான் கிட்ட கேட்டு இந்த அட்ரஸ் என்ன அப்படின்னு நம்மளால கேட்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கேட்க முடியும். அதுக்கு தான் நம்ம பிரிண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஐடின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள ஒரு ரெண்டு ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எதோட நம்ம அட்ரஸ் வேணுமோ, இப்போ எனக்கு ஏங்கிற அட்ரஸ் வேணும். ஸோ ஏன் அட்ரஸ் எனக்கு வேணும் சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே சர்டன் நம்பர்ஸ் வரும். ஸோ இதுதான் ஏங்கிற ஒரு வேரியபிளோட அட்ரஸ். ஸோ பைத்தான் இந்த ஏங்கிற வேல்யூ ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதோட அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா 270 சம்திங் இங்கே மாதிரி கீழே வருது. ஸோ இப்போ நான் இதே மாதிரி நான் பிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ 12ன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணுறேன். இதோட மெமரி அட்ரஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம பீங் இங்கே பாஸ் பண்ணோம்னா எனக்கு இங்கே அட்ரஸ் வந்துடும். ஸோ இதுதான் மெமரி லொக்கேஷன். ஸோ இந்த ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, ஈஸ் நாட். ஓகே, இது ஈஸ் நாட்டுங்கிறது என்ன அப்படின்னுங்கிறத பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஏங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், பிங்கிற ஒரு வேரியபிள் 12 ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தோட மெமரி லொக்கேஷனும் ஒன்றா அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு தான் ஈஸுங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படி நான் கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு வேல்யூ போட்டு ஏங்கிற ஒரு வேரியபிள் நான் போட்டு ஈஸுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நான் பி பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ரிசல்ட்டில் என்ன கிடைக்கும்னா பூலியன் டைப்பில் கிடைக்கும். அது ட்ரூவா ஃபால்ஸாங்க எனக்கு கிடைக்கும். ஸோ பூலியனுங்கிறது ஒரு டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்புங்கிறது ஒரு டேட்டா டைப் சீரீஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ இப்போதைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ட்ரூ ஃபால்ஸ், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன் ஃபால்ஸ் எனக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஏன் ஃபால்ஸ் வருது நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் அதோட ஐடி நான் பிரிண்ட் பண்ணுறேன், ஏங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். அகெயின் நான் திருப்பி பிங்கிற ஐடியை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா ஸோ ரெண்டுத்தோட வேல்யூ நீங்கள் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு காமிக்குது. இதே நான் ரெண்டு இதுலேயுமே நான் 10 நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்போ ரெண்டுத்தோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தோட வேல்யூ ஒரே தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ட்ரூன்னு வருது. ஓகே, ஸோ ஈஸுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு. ஈஸ் நாட்டுங்கிறது என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈஸ் நாட்டுங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே ஈஸுங்கிற பக்கத்தில் நாட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே ட்ரூன் கிடைக்குது. ஏன் ட்ரூன் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் நாட்டுங்கிறது இந்த ரெண்டு வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ரெண்டுத்தோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால நம்மளுக்கு ட்ரூன் வருது. இதே ரெண்டு வேல்யூ நான் சேமாக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ இங்கே ஏன்னா இங்கே ரெண்டு வேல்யூமே சேமாக இருக்குது, ரெண்டு வேல்யூட அட்ரஸும் சேமாக இருக்குது, அதனால ஃபால்ஸ்னு வருது. ஸோ பைத்தான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஈஸ் நாட்டு. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு. அது எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட மெமரி லொக்கேஷன் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க, வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணல, அதோட மெமரி லொக்கேஷன் வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம பைத்தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னு என்னன்னு பார்க்கலாம்.